அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் இப்படின்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில். இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் டிசம்பர் லேட்டர் பார்ட், ஜனவரி ஃபஸ்ட்டு பார்ட், இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு, ஒரு டெண்டன்சி ட்ரெண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி அமைப்புகள்லாம் மாறணும். சீன் செட்டிங்லாம் மாறணும். அந்த ஒரு மாற்றத்தை இந்த மாதம் வெளிப்படையாகவே கொடுத்துருவார். உற்சாகம் பொங்கும். ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும் தூண்டுதல் சக்தி, உணர்வுகள், மனசு லேசாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆர்ப்பரிக்கும். சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு இனங்கள்லாம் நமக்கு சாதகமாக அமையும். நமக்கு சாமர்த்தியம் கிடையாது, வாக்கு திறமை கிடையாது, அறிவு சுத்தமாக ஒர்க் பண்ணாது. இப்படி இருக்கிறதுனால நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், அதுவே உன்னை ஆக்டிவேட் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி அதுவே டக்கு பண்ணுறது பார்த்தீங்களா ரிமோட்டில். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அதுவே பண்ணிக்கும். ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம். ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் உட்காந்துருக்காங்க தனுசில். அதாவது உங்களுடைய மேஷத்தினுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது. முக்கியமே மூணு ஸ்தானம்தான். அதை வச்சு தான் நம்ம அல்வா கலரணும். அல்வா கலர் வெறும் கரண்டியை போட்டு கலந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த 3 நாடி பிரகாரம் என்னென்னா, நம்ம லக்னாதிபதி, அடுத்தது சரி மேஷ ராசி அதிபதி செவ்வாய், அவர் தான் லீட் பாயிண்டாக போகிறார். அடுத்தது யாருன்னா சுக்கிராச்சாரியார். களத்திரம், உன்னோட ஒர்க்குங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி சந்தோஷமாக குடும்பத்தோடு இணைஞ்சு ஆழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றம் கூறிய பார்க்காம ஷேர் பண்ணிக்கூடிய அந்த களத்திரம் சொல்லக்கூடியது அவரது தான் சுக்கிராச்சாரியார். அவரும் கூட இருக்கார். இந்த புதன் யாருன்னா வீரியஸ்தானாதிபதி. வீரியம் இல்லைன்னா ஒன்றும் கொஞ்சம் இல்லை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். புத்தி இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணலை. நீ போய் செய்ய வேண்டியவருக்கு யாராக ஹெல்ப் பண்ணுவாடா? அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் உடஞ்சி போய் புஷ்ஷு உடம்புல அப்படி வீறு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் 3ஆம் இடத்தான். அந்த 3ஆம் இடத்து புதன், அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. ஆமாம், நமக்கு எல்லா தேவைகளும் வேணும்னா நமக்கு கையில் பணம், செல்லும், அந்தஸ்து எல்லாம் இருக்கா? பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும், யார்ட்டையாவது கொடுத்து கடன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த கடன் தான் 6ஆம் வீட்டு அதிபதி புதனே தான் இருக்கார். 3ஆம் வீட்டு முடிஞ்சால் தான் கடனை அடைப்போம், செயல் முடியணும். நமக்கு நாளைக்கு பணம் வந்தப்போ தான் பண்ண முடியாது, இப்போயே பணத்தை வச்சு ஏற்பாடு பண்ணால் தான் முடியும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த நேரத்தை அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நமக்கு புத்திசாலித்தனம் செயல்பட வச்சு செய்யக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 3ஆம் அதிபதி செய்யக்கூடிய புதன் கூட இருக்கார். அவர் எப்படி பண்ணுவார்? அது ஐடியா கொண்டு வாங்க ஏற்பாடு பண்ணுவார். இதெல்லாம் நல்லா வேணுமே. அந்த குரு பிஸ்னஸில் உட்காந்துட்டு 50-50 ஷேர் பண்ணிக்கிறது. அவர் பாறையை பார்த்து அவரை பாறை பார்த்து வீடையும் மாற்றிட்டு தன் பலத்தை அதையும் கொடுத்து தன் கூட ஷேர் பண்ணிட்டு 2 உறவு கொண்டுட்டு தோ சூரியன் பக்கத்தில் இருக்கார், தோ சுக்கிராச்சாரியர் இருக்கார், தோ இதுவர் இருக்கார், உங்கள் தலைவர் செவ்வாய் இருக்கார், எல்லாம் இருக்காங்க சொல்லி என்கரேஜ் பண்ணி அவர்கிட்டேருந்து என்ன உண்டோ அத்தனையோ இந்த மாடில் பால் கறக்குறாங்க பார்த்தீங்களா, பேசி தட்டி விட்டு அப்படியே மெதுவாக காமிச்சு மொத்தம் உறிஞ்சி எடுத்துடுறாங்களே எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த மாதம் பொக்கிஷம் நிறைய போகும். பணம் 4 வழியில் வரும், 4ஆம் விதத்தில் வரும். அந்த மாதிரி செயல்படுறதுக்கு கூட உங்கள் துணை பார்ட்னர்ஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் துணை குடும்பத்திலே ஒருத்தருக்குள்ள இணக்கம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறது, என்ன செய்கிறது, தொழிலில் ஷேர் பண்ணிக்கிறது, கூட்டு வியாபாரம், இதெல்லாம் கொஞ்சம் பார்ட் டைம்
பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இருக்குல்ல சம்பாதிக்கிறதுக்கு. இன்னும் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு போதுமா? ஆணு பெண்ணு வித்தியாசம் கிடையாது இல்லை, காசு சம்பாதிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகி செயல்படக்கூடிய அமைப்புகள் நிறைய வரும். கடன் நிறைய இருக்குது, கடன் இருக்கான்னு கடன் தான் செய்யும். அதுக்கு உண்டான வழி என்ன? அந்த எண்ணம் கொடுக்கணும் இல்லை, அந்த எண்ணங்கள் நீங்களாக பண்ண தெரியலையே உங்களுக்கு. நமக்கு அதுக்காக ஏதோ கடன் வாங்கிட்டோம், வீடை வாங்கிட்டோம், கட்டிட்டோம், இத்தனோட சம்பளத்தில் வர்றது கட்டி அடைப்போம், துணிஞ்சு பண்ணலாம். எப்படி துணிஞ்சு பண்ணுவீங்க? அந்த துணிச்சல் கொடுத்தது அவர் தானே. அதே மாதிரி இது உனக்கு கடன் அடைக்க வழி உண்டாது, வகை தொகைகளெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவார். இது உண்மை. இது எப்போதுமே நம்ம நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறதில்ல. கொடுத்துட்டோன்னா அவர் அடைய விட்டுருவோம், கரெக்டாக அந்த நேரத்தை முடிச்சிடும். அது மாதிரிலாம் கிடையாது. நம்மளே முயற்சி பண்ணி அப்பப்போ அறிவு ஒர்க் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஐடியா தான் ஃபார்ம் ஆகும். அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே செய்யக்கூடியவர் தான். அதுதான் ஒரு பெரிய ஆற்றல். என்னென்னா அதிருஷ்டம் பேர். திருஷ்டாந்தம் பண்ணால் பார்க்குறது, அதிருஷ்டம் கண்ணால் பார்க்க முடியாது, உடனடியாக வரும். இதுதான் பேறுகள் தமிழில். அந்த விஷயங்களில் இருக்கும்போது மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இருக்கார். அதே மாதிரி 6ஆம் வீடு சொல்லக்கூடிய 3ஆம் வீடு சொல்லக்கூடிய புதனும் இருக்கார். சப்தமாவதி சொல்ல கடத்தன் இருக்கார். தனாதிபதியாக சொல்ல குடும்பஸ்தான சக்குரன் அதே அவர் தான் எல்லாமே இருக்கார். சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துட்டு ராகுவோடு உட்காந்துருக்காரு. இங்கே பூர்வ புண்ணியத்தில் கேது உட்காந்துருக்காருன்னு சொல்லாதீங்க. நவகிரக நாயகர்களில் 2 பேர் இருக்காந்துக்காக வேண்டி அவங்க நவகிரகம் நாயகங்களே கிடையாது. அவர்களெல்லாம் அந்த பகவான் எவன் பணம் போட்டு முதலாளி இருக்கான்ல புதன், பகவான் கிருஷ்ணன், அவருடைய 2 மெய்யாட்கள். பகவான் எப்போ வந்தாலே தன்னுடைய மெய்யாட்கள் ரகசியமாக வச்சுருப்பார். அந்த மாதிரி ராமராமன் லக்ஷ்மணன், ஆதிசேஷன் இல்லாத ஒரு எந்த தெய்வங்களும் கிடையாது. அந்த மாதிரி அந்த வேறு ரூபத்தில் இருப்பாங்க. நமக்காக அப்படியே பாம்பு மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது 2 ராகு கேதுக்கள் செலக்ட் பண்ணி ராகு அங்கேருந்து 3ஆம் பார்வையார் பார்ப்பார், கீழே ரிவர்ஸ் பார்வை. சனீஸ்வரன் ஓகம் பார்ப்பார், பிரமாதமாக இருக்கும். சனீஸ்வரன் பார்வை கிடைக்காட்டாலும் அந்த குருவனுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால அடியோட தோஷம் போயிடுது, சுத்தமாக தோஷம் போயிடுது. குரு எல்லாருடைய பார்வை, சுக்கரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, அதே சமயத்தில் செவ்வாயினுடைய பார்வை, எல்லா பார்வையும் கிடைக்கிறது. அதை வாங்கி ரிசீவ் பண்ணி அனுபவித்து பொக்கிஷத்தை கொண்டு சனீஸ்வரனை கொடுக்குறாரு. கரெக்ட் ஆகிட்டா இந்த ராகு ரிவர்ஸ் பார்வையில் குரு தனுசு பார்க்குறாரா, அப்படியே எல்லாம். கேது அப்படியே குருவை பார்ப்பார் மேல் பார்வையாக 3ஆம் பார்வையால். இப்படிலாம் இருக்குது. என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரே சமயத்தில் எல்லா நவகிரகங்களும் ஒரு யூனிக் ப்ரொசீஜரில் ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிறது இது வரைக்கும் வந்ததில்லை. நம்ம குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, இந்த பூமி மட்டும்தான், பாரத பூமி மட்டும்தான். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அனுகிரகம் பகவான் கொடுத்துருக்கான். அதனால் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். பழைய விட்டு போன சங்கதிகள்லாம் சரிப்படுத்தி முடிச்சிருவீங்க. மெமரியிலே லாஸ் ஆகிறது, மெமரி மறுபடியும் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக உண்டான நேரத்தை டைம் பார்க்காம நேரத்தில் கரெக்டாக முடிச்சிருவீங்க. உடம்பு ஆரோக்கியம் கூடும். மனசு நிறைஞ்சாலே உடம்பு தெம்பு வந்துடும். உடம்புக்கு தெம்பு வந்தாலே ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியம் வந்தாலே எல்லா காரியம் செயல்படுறதுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமே வந்துடும். அழகாக அறிவிச்சிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமா? எத்தனை டானிக்கு அது இது நிலமோ சாப்பிட்டு மருந்துக்கு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே காலத்தை ஓட்டு இருக்கிற பணத்தை காலியாக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இந்த ஆட்டு ஒரு டாக்டருக்கு செலவு வேண்டுற ஒருத்தனுக்கும் இப்போ நான் சம்பாதிச்ச பணம்லாம் அப்படி இப்படியே போயிடுது. அப்புறம் கை வாங்கி காலத்தை போட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கோம். அந்த சிச்சுவேஷன் மாறிடும். இப்போது எல்லோரும் சாதிக்கக்கூடிய அளவு இருக்கும். வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பொண்ணு தேடுறது, புள்ள தேடுறது, இப்படியே ஒரு என்னமோ ரெக்கார்ட் பிரகாரம் டக்குன்னு பார்க்குறது. இந்த சிஸ்டம்லாம் நடக்காது இனிமேலாம். அதாவது உண்டான கல்யாண விளைவு தானாக தேடி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு பொது ஜன தொடர்பு நிறைய உண்டாகும். வியாபாரிகள் குறிப்பாக உண்டாகும். செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தனை பேருக்கும் வெளி தொடர்பு உண்டாகும். வருமானம் பெருகும்.
அதே மாதிரி அறிவு விசாலமாகும். தொழில் சம்மந்தப்பட்டது மற்ற விஷயம் சம்மந்தப்பட்டது எல்லா விஷயங்களிலும் ஒருங்க ஸ்தாபிப்பீங்க. பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஒரு வீடு கட்டணும் இது பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. புரியுதுங்களா? சின்ன தொழில் ஆரம்பித்தாலே பெரிய லெவல் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வரும். அந்த பங்குதாரர்கள் அமைப்பில் கரெக்டாக இருக்கும். மனைவி வந்து ஏதோ ஒப்புக்கு சினிமாவில் வரா மாதிரி ட்ராமாவில் வர ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மனைவி ஒரு அவங்க கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லோரும் உறிஞ்சி நல்ல ஐடியாலாம் கொடுப்பா, செயல்படுவா, அன்பாக இருப்பா. தாபம் வருஷங்கள்லாம் வந்து காணாமல் போயிடும். சாத்தியமான முறையில் இயங்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டு கிட்ட போட்டு எரிச்சல் குச்சல் தச்சல் மனவேதம் வாங்கறதும் பைக்கு வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் குறையும். ஏன்னா நிறைவு வந்துடுறது, பூர்ணத்துவம் அடையக்கூடிய காலம் இது. ஆனால் அடுத்தது ஸ்டேஜ் மாறுறது உத்தராயண புண்ணிய காலம். இதோட முடிஞ்சு போடுறது. அரக்க சாம்ராஜ்யம்லாம் இதோட அடியோட நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், அரக்க சாம்ராஜ்யம் இதோட முடிகிறது. அடுத்தது தேவர்களுடைய காலம் சொல்லக்கூடிய சாதுக்களுடைய காலம், புண்ணிய ஆத்மாக்களுடைய காலத்தினுடைய அமைப்பு ஆரம்பிக்கிறது தை மாதத்துலேருந்து. அதாவது இந்த மாதம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணாமல் ஒரு தயார் நிலையில் இல்லாமல் அடுத்த மாதம் போக முடியுமா? ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்காக வேண்டி மடம்னு நடக்கிறது. வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. குழந்தைகள் நல்லாயிருக்கும். வீட்டு பெரியவர்கள்லாம் தொட்டதுக்கெல்லாம் என்னையாவது தெரியாது, அதெல்லாம் இல்லாத போயிடும். நல்லா ஆரோக்கியமாக ஆகிடுவாங்க. பழையபடி தெம்பாக எங்கேயுது ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பழையபடி இயங்கிடுவாங்க. டாக்டர் ஏதோ சர்டிஃபிகேட் கொடுத்து போயிட்டார் கொண்டு போயிடலன்னு சொன்னவாங்க. அங்கே போகும்போது எழுந்துருவாங்க மறுபடியும். அதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். இடுகாட்டு சுடுகாட்டு போகிற வழியிலே எழுந்து உட்காந்துருவாங்க. அதுக்காக நான் சொல்கிறதுக்காக அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை விட்டு பகவான் நிறுத்திடுவான் மேஷத்துக்கு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுடைய சாதனையை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே போதும். வளர்ச்சிக்கு உண்டான பாதைகள் வழிகாட்டும் போது அதிலேயே போங்க. அந்த வருஷமாக கூடி வாழ்ந்து அமைதியாக ஆனந்தத்தை அனுபவிப்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பான ரிஷபராசி நேயர்களே, மார்கழி மாதம் காத்தால் விடிஞ்ச உடனே எப்படி வரும் அழகாக சூரியன் கிளம்பி அந்த அருமையான ஒரு காலம் இருக்குல்ல, ஏழிமானி சொல்லக்கூடியது. அந்த சுத்தம் சுகாதாரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய மாதம் இந்த ரிஷப மாதம். கலைஞர்களுக்கு ஒரு விருது கொடுக்கக்கூடிய காலம். அதெல்லாம் தொழில் முனைப்பர் எல்லாருமே கலைஞர்கள் தான். அந்த ஒரு அமைப்பில் உண்டாக்கினால் தான் தொழிலே பண்ண முடியும். டெக்னிக்கல் நாலேஜ் அறிவு கலைத்துறையிலும் போது மனசில் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அனுபவிக்கிறது தான் கலைகள்லாம் கொடுக்குறது. அந்த கலைஞர்களுக்கு வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். வெளி உலகத்தை பார்த்தா படோடமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் கலைகளில் ஈடுபட முடியும். ஆர்டிஸ்ட்டு போடுறான்னு அவன் என்ன முன்னாடியே அதெல்லாம் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியோ இல்லை அதை பார்த்தா வரைகிறான். கட்டு துக்கு பண்ணாலும் டக்குன்னு இதெல்லாம் வரையலை. ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்த்து வரையலாம். ஒரே சொல் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறான். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வகையாக அந்த சித்திரங்கள்லாம் வரைகிறது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அதே மாதிரி நடிப்பு நினச்சா எல்லாம் நடிக்க முடியாது. அதே மாதிரி வித்தைகள் பேச அந்த பாடல்கள் இசை இதெல்லாம் இருக்குல்ல, நினச்ச நேரம் எல்லோரும் இசைகள்லாம் பாட முடியாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஞானம் அந்த தேவதைகள் பகவான் சம்பந்தப்பட்ட தேவதைகள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஞானத்தை கொடுத்து கூடையே இருப்பாங்க. பிரத்யட்ச தெய்வம் பேர். இதெல்லாம் தெய்வங்கள் பல ரூபத்தில் இருக்குது. ஒரே ஒரு குடும்பமாக இருக்குது, பல குடும்பங்கள் இருக்குது இல்லையா. அதுக்கு ஒரு அப்பா தாத்தா பாட்டா மாதிரி எல்லாம் பிரம்மஞானத்தில் எல்லா தேவதைகளும் நமக்காக லைவ் கான்டாக்டு. இல்லைன்னா நம்ம சிங்கிப்படுவோம் வெக்தமாகி கமிட்டிங் சூசைடு. அவ்வளோ இது கஷ்ட நஷ்டங்கள். அதை ஹீலிங் பாயிண்ட்டை கொடுத்தா இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கலைத்துறையில் இந்த இயல் இசை நாடகம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த தெய்வத்தோடு ஒட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் பலவேறு விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் மதம் பகவானே தோற்றி விட்டது. எவிடன்ஸ் சொன்னால் மகாபாரதம்
பாவதம். இந்த ஒரு பூமி மட்டும்தான் அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். நம்ம பண்ண புண்ணியம். லைவ் எல்லாமே எனக்காக முன்னாடி காட்டும், பிரத்யட்சமாக காட்டணுன்னா காட்ட மாட்டான். உள்வையாக தான் வரும். உள்வையாக வரும்போது கண்ணு கூடானாலும் காது கேடானாலும் உள்வையாக எல்லாம் பார்க்கும்போது இந்த குருடனும் அனுபவிக்கிறான், அந்த செவிடனும் அனுபவிக்கிறான். யோகிகள் மூச்சே விட மாட்டாங்க, ஆனால் உயிரோடு இருக்க அனுபவிக்கிறாங்க. ஞானம் உள்ளே இருக்குது. அது வழியாக நம்ம வரும்போது தொடர்பு கொள்ளும்போது எல்லா விஷயங்களும் அனுபவிக்க முடியும். அதில் மாறுதல் இருந்ததுன்னா வெளியில் தோட்டத்தை எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அந்த ஞானிகளுக்கு தான் தெரியும். நமக்கு எதுக்கு நம்ம கன்றாடு சாப்பிட்டு போகிறது, ஏதோ ஜாலியாக சுற்ற. ஆக பொழுதுபோக்கு துறையில் அது இறை சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை வித்தைகளும் ஞானம் கொண்டு வரக்கூடிய நமக்கு பொக்கிஷமாக இருக்குது. அந்த பொக்கிஷனுடைய வளர்ச்சி அருமையாக இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்கன்னா, எப்போ ஒருத்தன் ரிலாக்ஸேஷன் பீரியட், இது ரிலாக்ஸேஷனே இல்லை, இது அனுபவிச்சுட்டே லைஃப்பில் வாழ்க்கையில் ஓடுறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அனுபவிக்கணுன்றது. எப்போ எல்லாத்தையும் முடிக்கிறது? உபத்திரவங்கள் இருக்குதுக்காக வேண்டி எல்லா காலத்திலும் உபத்திரங்கள் கர்ம வினைகள்னு பேர். அதெல்லாம் அந்த பாதிப்புகள் சொல்லக்கூடிய இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அதுக்கு ஹீலிங் பாயிண்ட்டு தான் இந்த கலைத்துறை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்காக சன் டிவியில் போகிற ட்ராமாலாம் சொல்லலை, அதெல்லாம் பார்க்கவே விடாது. நல்ல விஷயம் நிறைய இருக்குது, அனுபவிக்கும். இப்போ புக்கு படிக்கிறது வழக்கமே யாருமே இல்லை, அவ்வளோ இருக்குது விஷயங்கள், எல்லாம் இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கேட்கணும். அதனால் திருவிழாக்கள், அதாவது தான் ஒவ்வொரு மாதம் திருவிழாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்துல திருவிழாக்கள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். பகவான் தொடர்பு அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும்போது குடும்பத்தை தல யாத்திரையெல்லாம் போகணும். இதெல்லாம் இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அந்த தல யாத்திரை, ஸ்தலத்தை அந்த தெய்வீக சம்பந்தமான யாத்திரைகள்லாம் போய் அனுபவிங்க. பிரமாதம். காசு பணம் தானாக வரும். அது எப்படி வரும்னு கேட்காதீங்க. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி ஏதோ இப்படி சம்பாதிச்சா தான் காசு பணம் வரச்சிங்களா, அதுவே வந்தாலும் வரண்டா போகும். பகவான் கொடுக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த விஷயத்துலையும் சொத்துக்கள் விருத்தியாகும், கடன் விவாதி நீங்கும், இதெல்லாம் நிறைய வருது. ஏன்னா சம்பந்தப்பட்ட ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் புதன், சனீஸ்வரர் வந்து தான் தர்ம கர்மங்களுக்குள்ளே கொடுப்பார். தர்ம கர்மம்னா நம்ம குடும்பத்தோட உறவுகளோடு மேற்கொண்டு சந்தோஷமானவர்கள், பகை பார்த்தாமல் விட்டு கொடுத்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அனுபவிக்கக்கூடிய உறவுகள். அந்த 9-10 தொழில்கள் அந்த காலத்தில் எல்லாம் கூட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் தொழில்களாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் போய் ஒர்க் பண்ணுறது அந்த பீரியட்லாம் கிடையாது. சொல்கிறது பல விஷயம் கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரன் அந்த பிறந்த அந்த கன்றாவிலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடிய நாடு இல்லை, அடிமையாக இல்லவே இல்லை. அந்த மாதிரி இந்த நிலையில் மாறி போய் இப்போது அடிமையாகி ஏதோ சம்பளம் உயர்வு வருதா, போஸ்ட்டு வருதா, ப்ரமோஷன் வருதா, இதுதான் 4 குடும்பத்தோடு எங்கேயா இருக்க நீ, குடும்பத்துக்கு எங்கேயோ இருக்க நீ, எங்கேயோ இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் வருமா, இது வர வெளிநாட்டில் வேறு சம்பாதிச்சு போடுறான், இங்கே குடும்பத்தை கோட்டை விட்டுறான். இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணும், சாப்பிடணும், கொள்ளணும், சுற்றணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டுடுறாங்க. அவனோட உறவு கொண்டால் தான் நம்ம வாழ்க்கை இனிக்கும் தான் இத்தனை கலைகள் கொடுத்துருக்கு. எந்த கலைகளாவது பகவான் தொடர்பு இல்லாத இருக்கா? தாயும் தந்தையமாக செயல்படக்கூடிய எல்லாமே மகன், மகள், மருமான் இப்படிலாம் தொடர்புடுவது பகவான். நம்ம எத்தனை நேரத்தில் பூமியில் இருக்கான். அந்த தெய்வங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு கொண்டு இருக்குது. அதனால் எல்லாம் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற காலம் இருக்கும்போது ஹீலிங் பாயிண்ட்டாக உங்கள் வேலைகள்லாம் சுமையே இருக்காது. பணம் தாராளமாக வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், வித்தியாகும். எவனோ முதலாளி அவன் நன்னா ஆடுவான், உனக்கு நிறைய கொடுப்பான், போஸ்ட் கொடுப்பான், இதெல்லாம் வரும். அதே தொழில் பண்ணுறதான்னா பார்ட் டைம் பண்ணுறவா ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ண அமைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட் டிமாண்டு. வெளிநாட்டுலாம் 0, இங்கேருந்து போனால் தான் உண்டு. புரிஞ்சிங்களா? அதனால் உங்களுக்கு யார் இத்தனை பேர் பண்ண சம்பாதிக்கலாம். அந்த தொழில் தெரியணும். நமக்கு இயற்கவே நம்ம பிளட்டிலே தொழில் தெரியும். அந்த புக்கு உங்களை படித்தா தான் தொழில் வரணும் அவசியம் இல்லை. விவசாயி எந்த காலத்தை படித்தான், ஒரு பட்டறை வச்சுருக்கான் எந்த காலத்தை படித்தாமல் எல்லாம் இருக்குல்ல. அதனால் எல்லா விஷயங்களுமே அனுபவத்திலே, பழக்கத்திலே, பரம்பரையாக, ஞானத்தில் அப்படியே வருது. புரியுதுங்களா? உதாரணமாக நம்ம தாய்மொழி பேசுகிறோம், எந்த ஸ்கூல் போய் படித்தோம், தாய்மொழி கற்றுனோம். அப்புறம் இதெல்லாம் சொல்கிறக்கூடிய விஷயமே இல்லை. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் மணி ஒரு பொருட்டாக இல்லை. பணம் கொட்டும், தேவைகள் விருத்தியாகும். பணம் மாத்திரம் தேவைகள் ஒன்று தகுந்த மாதிரி நமக்கு அனுகூலமாக தேவைகள் வரணும்.
வெளியில் போய் வாங்க முடியாது உங்கள் தேவைகளெல்லாம். இதெல்லாம் ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் விவசாயம் வேளாண்மை நன்னா இருக்கும். கலைத்துறை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ரெனேசான்ஸ் பிரமாதமாக டெவலப் ஆகும். இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் அரசுகள் தன்னோட நிலையை உணர்ந்து ஒரு ஸ்டெடி கவர்மெண்ட் ஒரு அருமையான நாட்டை பார்க்கக்கூடிய உருப்படியாக மக்களை கவனிக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் மாறும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது. இல்லை உடனே நமக்கு ஒன்றும் கொடுத்துட மாட்டார். எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணுறாரு பாருங்கள் வரப்போகுது விஷயத்தில். இது காரணம்னா சூரியன் கூடையே எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? சூரியன் அவர் தான் மெயின். சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் டைரெக்டாக மிதுனத்துக்கு போன குரு. குரு யார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டால் எல்லாருக்கும் குரு வேணும். உங்கள் குரு லாபஸ்தானாதிபதி. ஆதாயம் வெட்டியாக யாருக்காக சம்பாதிச்சு கலைகள் ஒன்றுமே இல்லாத வெறும்னு வெட்டியாக பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியும்? எல்லாம் வேணும் இல்லை. திரவியங்கள் பொருள்கள் அனைத்தும் எல்லாம் வரணும் இல்லை. அதுக்கு உண்டான ரொட்டேஷனுக்கு உனக்கு வேண்டியதில் வந்தால் தானே உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும். சாக்ரிஃபைஸ் லாடை நம்ம இருக்க முடியும்? சிவபெருமானான சாக்ரிஃபைஸ் லாடு, அவர் சாக்ரிஃபைஸ் லாடு இருக்க முடியுமா? வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா அனுபவிக்கணும் தான் பகவான் கொடுக்குறான். யாராவது ஒருத்தர் அனுபவிக்கணும், மற்றவங்க உட்காந்து குழுகு படுக்க அப்படிலாம் இல்லவே இல்லை. சமுதாய மறுமலர்ச்சி சிறப்பாக மாறும். ஆச்சரியமாக இருக்கும். பல விஷயங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்மளை முட்டாளாக்கப்படக்கூடிய அரசாங்கங்கள்லாம் அவன் முட்டாளாயிடுவான். இப்போது அது காலம் வந்துச்சு. அந்த மாதம் இதே மாதம்தான் கண்ணு கூட பார்க்க போகிறீங்க. அதனால் நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு இருங்க. சில விஷயங்களில் வெளிவட்டாரத்தில் காதையும் கண்ணையும் நுழைச்சிடாதீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம், தொழில் அப்படியே போகிறது நல்லது. ஏன்னா வளர்ச்சிக்கு அடையும் நாடு துஷ்டர்கள்லேருந்து விடுபட்டு நம்ம சாத்தி அடுத்த மாதத்துலேருந்து தேவர்களுடைய மாதம் உத்தராயண புண்ணிகாலம் வரும். அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சப்தமாதிபதி பார்த்தானாலே செவ்வாய் தான். அவர் தான் நம்பர் 1 லீட். போர்க்களத்தில் முதல் பயங்கரமான லீட் பண்ணக்கூடிய ராஜா மாதிரி இப்போ நிற்பார். கூடிய சூரியன் இருக்கிறார், கூடிய சுக்கிரன் இருக்கார், கூடிய புதன் இருக்கார். இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த குரு அங்கேருந்து அந்த ரஷ்யா எப்படி ஆயுதங்களை கொடுக்குறதோ நமக்கு அப்படியே கொடுத்துட்ருப்பார். பயங்கரமாக கொடுப்பார். ஏன்னா நம்ம காப்பாற்றி வழி செல்கிறதுக்கு ஒரு வசதிக்கு வாய்ப்புகள்லாம் அந்த அளவுக்கு நம்ம நாடு பேர் போகும். நம்ம நாட்டில் நானும் ஒருத்தன் நீ ஒருத்தன் இல்லையா அனுபவிப்போம். நல்லா திருப்தியாக அனுபவிப்போம். காலை தூக்கி விட்டுக்கலாம். பொருள் நிறைய வரும். ஏமாந்து போக மாட்டோம். ரெண்டாவது திருப்தியாக இருக்கும். விலைவாசி என்ன விளைந்தாலும் சரி கட்டுக்கொண்டு தான் இருக்கும். தேவைகள் பசங்க குழந்தை ஆரோக்கியம் நன்னா இருக்கும். இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறீங்க இந்த மாதத்தில். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ வரும், எப்போ பொண்ணுக்கு கல்யாணம் வரும், எப்போ இது வரப்போகுது அது வரப்போகுது, இந்த வார்த்தைக்கு இடமே இருக்காது. உங்களுக்கு பிஸி ஆகிடுவீங்க. நீங்கள் விறுவிறுன்னு ஆகிடுங்க. அது அதுக்கு டக்குன்னு போச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, பையன் அதுக்கு மேல் படிக்கிறதோ, அல்லது குடும்பத்தில் இருக்க உடம்பு சரியாக போனது அவரை கவனிக்கிறதோ, விருந்தாளிகள் கவனிக்கிறதோ, மற்றவங்களுக்கு யாருமே விருந்தாளி வீட்டில் வா சொல்ல மாட்டாங்க, போ சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. ஃபோன் பண்ணிட்டு இல்லை அனுப்பிச்சுட்ருவான், நாங்கள் ஊருக்கு போகிறோம், இங்கே போகிறோம்னு சொல்லி. அந்த நிலையில மாறி போய் நானும் நீர் பங்கிட்டு கொள்ள அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு உறவுகள் மேம்படுறது. நல்லது போல் அதுக்கெல்லாம் ஈடுபட அனுப்பிச்சுடுறீங்க, தரித்திரம் காணாமல் போடுறது. இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் உங்களுடைய தர்மகர்மாவாக சொல்லக்கூடிய சனீஸ்வரர் விறுவிறுன்னு செய்கிறார். ஹெல்ப்புக்கு ராகு இருக்கார். ராகுனுடைய பாறை தனுசில் வேறுது, குருவனுடைய பாறை கும்பத்தில் இருக்கிற ராகு சனீஸ்வரர் மேலே வேறுது. ஆரோக்கியமான சூழ்நிலை. சனீஸ்வரர் நல்லாயிட்டாலும் உடம்புகள் நல்லாயிடும். எத்தனை வைரஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாமர்த்தியம் இருப்போம். பிழைக்கக்கூடிய வழியில் நல்ல அருமையாக வாழ்க்கையில் தன்னிறைவு அடையக்கூடிய. தன்னிறைவு அடையிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்ம அடையவே முடியாதபடி தான் ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதனால் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலையும் இருக்கும். எப்பேற்பட்ட சாமானியனும் வித்யார்த்தி பெற்று பெரிய அளவுக்கு புத்திசாலியோடு செயல்படுவான். ஆரோக்கிய கண்கூடாக இருக்கும். தேவைகள்லாம் உங்களுக்கு இன்னும் டக்கு தட்டினா வருது. அந்த மாதிரி தேவைகள் கண்ணு மூடாக நீ எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இத்தனை விஷயங்கள் கலைஞர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா தொழிலாளர்களுக்கு மட்டுமில்லை, நிர்வாகத்துறையும் நல்லா சிறப்பாக செயல்படும். இப்பேற்பட்ட காலத்தில் உங்களுடைய குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிறைவோடு இருக்கும் சொல்லி அமைகிறேன்.